த கர்ஸ் ஆஃப் கானல் நிலவு. இது 1984 புதுக்கோட்டைக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு கிராமத்தில் ஒரு மர்மமான ஒரு குளம் ஒன்று இருந்திருக்கு. அந்த குளத்துக்கு ஊர் மக்களால் வைக்கப்பட்ட பேர் தான் கானல் நிலவு குளம். காரணம் என்னன்னா, நிலவோட வெளிச்சத்தில் அந்த குளத்து பக்கத்தில் யாராவது போனாங்கன்னா அங்கே ஒரு அழகான பெண் தோன்றுவாள்னும், அந்த பெண்ணோட சிரிப்பு சத்தம் காத்துல கரைஞ்சு போகும். அந்த நேரம் அந்த பெண்ணும் காணாமல் போயிடுவா. அந்த சமயம் அது பக்கத்தில் இருக்க மரங்கள்லாம் புழுதி காற்றை வீசி அந்த நபரும் காணாமல் போவார்னு அந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. இதனால் அந்த குளத்து பக்கத்தில் அந்த மக்கள் போகிறதையே ரொம்பவே தவிர்த்திருக்காங்க. இது எதுவுமே தெரியாத காலிஸ்ங்கிற பையன் வெளியூர்லேருந்து அந்த ஊருக்கு வரான். இரவு நேரத்தில் பொழுத கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த குளத்து வழியில் நடந்து போகிறான். அவன் போன நேரம் அந்த குளத்து பக்கத்தில் ஒரு உருவம் தெரிஞ்சிருக்குது. அவன் நெருங்கி போகும்போது அது ஒரு பெண் உருவமாக தெரிஞ்சிருக்குது. அந்த பெண் காலிஸை பார்த்து, என்னை இங்கிருந்து விடுவிக்கிறாயா அப்படின்னு ஒரு மெல்லிசையான குரல்ல ரொம்பவே பரிதாபமாக கேட்டிருக்குது. அதை கேட்ட காலிஸ் அந்த பெண்ணுக்கு இன்னும் பக்கத்தில் போகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகாத அப்படின்னு சொல்லியும் அவன் காதில் எதுவுமே விழுகலை. அவன் நெருங்க நெருங்க அந்த பெண்ணோட துடுப்பு தண்ணியிலேருந்து வெளியில் வந்து காலிஸை இறுக்கி பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கு. ரொம்பவே பதறி போன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேகமாக ஓடியும் காலிஸை பிடிக்க முடியலை. கொஞ்ச நேரம் காலிஸை தேடி பார்த்தவங்க எந்த இதுவுமே தெரியாதனால ஊருக்குள்ளே போய் தகவல் தெரிவித்து ஊர் மக்களை கூட்டி வரலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஊருக்குள்ளே போய் சொல்லும்போது அந்த ஊர் மக்கள், நாங்கள் இரவு நேரத்தில் அந்த குளத்து பக்கத்தில் வரமாட்டோம், பொழுது வெடியட்டும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் குழப்பத்தில் இருந்தாலும் வேறு வழி இல்லாதனால பொழுது வெடிகிற வரையும் அங்கேயே இருக்காங்க. பொழுது வெடிஞ்ச ஊர் மக்கள் வரும்போது குளத்துக்கு கிழக்கு மூலையில் காலிஸோட செருப்பு மட்டும் மிதந்திருக்குது. அது பக்கத்தில் மண்ணில், என் சபதத்தை மீறாதீங்க அப்படின்னு சில வரிகள் எழுதப்பட்டிருக்கு. காலிஸோட மரணமே இறுதியாக இருக்கணும்னு நினச்சி அந்த ஊர் மக்கள் அந்த குளத்து பக்கத்தில் போகிறத ரொம்பவே தவிர்க்க ஆரம்பித்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வெளியூர் மக்கள் நம்ம பொதுவை தீர்க்கணும் அப்படின்னு அந்த ஊருக்கு அடிக்கடி வர்றதுனால காலப்போக்கில் அந்த குளத்தை மூடிட்டதாகவும் இப்போ அந்த குளத்துக்கு மேலே ரோடு போட்டிருக்கிறதாகவும் அந்த ஊர் மக்கள் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கதை கேட்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையில் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி மர்மமான நிகழ்வுகள் நடந்து உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன், அதில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பேசலாம்.